ஆளுங்கட்சியா இருக்கிற விமர்சனத்துக்கு உட்பட்டு தான் ஆகணும். விஜயை உள்ள விட்ட கூட்டத்துல செத்து போயிட்டான்னு சொன்னா காவல்துறை ஃபெயிலியர்ங்கிறதுக்கு இதோட எடுத்துக்காட்டு வேற என்ன வேணும்? ஃபோர்ஸ் வச்சு நீங்க விஜயவே அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். நான் சொல்றேன் தான் கேக்குறாங்க, அப்படி பண்ண முடியுமா? இன்னும் முழுமையா விசாரணை தொடங்கவே இல்லை. விசாரணை முடியிருக்கல, விசாரணை தொடங்கவே இல்லை. அதுக்குள்ள முதலமைச்சருக்கு எப்படி எது போய் எது உண்மைன்னு தெரியுது? அப்படின்னா 10,000 பேர் வருவாங்கன்னு அவங்க சொன்னாங்க. 10,000 பேருக்கு நாங்க 500 பேர் அனுப்பிட்டோம்னா காவல்துறை தொடக்க புள்ளியிலேயே காவல்துறை ஏமாந்துருச்சுங்கிறது வெளிப்படையா தெரியுதே. செருப்புகள் அவர் மீது வீசப்பட்டது என்றால் குண்டர்கள் அந்த களத்திலே இறக்கப்படாமல் செருப்புகள் எப்படி வீசப்படும்? திமுகவின் ஆதரவாளர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், திமுகவை எதிர்த்தவர்கள், விஜயை ஆதரித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் சேர்த்தி விட்டான். ஒரே பக்கம் ஒரு நெரேட்டிவ். அது என்னன்னா, விஜய் லேட்டாக வந்தார், தவறு அவன் பண்ணா, அவனாலதான் இந்த பிரச்சனை, இப்படியே கொண்டு வந்து. நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றேன், ஆதவர்ஜுனா நீ ஏன் கைது பண்ணல? ஏன் பண்ணல? கைது பண்ற. எவ்வளவு மோசமான ஒரு ட்வீட் இது. கருத்து சொல்றவங்க எல்லாம் கைது செய்வீங்கன்னு நீங்க தப்பிச்சுக்கிறதுக்கு பாக்குறீங்களாங்கிறதான் கேள்வியா வரும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற உடனே ஒரே 1 மணி நேரத்தை சொல்லிருக்க முடியாதா? தாராளம். நீ உங்களை போட்டு கசக்கி இருக்க முடியாதா? ஒட்டுமொத்த மீடியாக்குள்ளே நாங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்திருக்க முடியாதா? இதெல்லாம் செய்ய முடியாத ஒரு கட்சி. ஏதாச்சும் ஒரு கட்சி அரசுக்கு எதிராக தெருவில் நின்று போராடிட்டு இருக்கா? நீதான் நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்க. ஆளுங்கட்சி தான் மீடியால உட்கார வச்சு, உங்களுடைய ஆளுகளை உட்கார வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கிற இந்த பிரச்சனை தப்பிக்கிறதுக்கு பாக்குறேன். இன்ஸ்டாகிராம்ல பேசுற பசங்க, நான் இனிமேல் போடல வீடியோ, நான் பேசுனது தப்புதான் மன்னிச்சுக்கோங்க. என்ன இது? எங்கேயா கருத்து சுதந்திரம் இருக்கு? குருமூர்த்தி கூட பேசினாங்கன்னு சொல்றீங்க. குருமூர்த்தி கூட இவர் பேசினாரு, விஜய் தரப்பு ஆட்கள் பேசினாங்கன்னு நீங்க சொல்றீங்க. குருமூர்த்தி மறுக்கிறார், என் கூட அப்படி யாரும் பேசலன்னு சொல்லிட்டார். இதை பேசுறீங்க, இவ்வளவு அழுத்தம் கொடுத்து பேசுறீங்க. ராகுல் காந்தி விஜய் கூட பேசினார் ஒரு செய்திக்கும் போது இருந்திருக்கலாம். நீங்க ஒரு துணை முதலமைச்சர், அதுவும் உங்களால் முடியாது. அப்படி ஒரு இக்கட்டான சூழல். ஆனாலும் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் இதை நீங்க எந்த அளவுக்கு விளம்பர வேலை பண்றீங்க? ஜி ராஜன் ரெட்டி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நமது அம்மா பத்திரிகையின் ஆசிரியரும் பேராசிரியருமான அதிமுகவை சார்ந்த திரு கல்யாண சுந்தரம் அவர்கள். சார் வணக்கம். 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 சமூக ஊடகங்கள்ல பொய் பிரச்சாரம் செய்து வருவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்காரு. இதன் மூலமாக ஒரு நல்ல அரசியலை முதலமைச்சர் மேற்கொள்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? யாருக்கும் எதிரான வெறுப்பு அரசியல் பண்ணல அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இல்ல, சமூக வலைதளங்கள்ல அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன வகையான அழுத்தம் அப்படிங்கறது முதலமைச்சர் சொல்லியிருக்கணும். ஏன்னா இது ஒரு கட்சி தலைவர் சொல்லியிருந்தாருன்னா இப்படி சொல்லலாம், இப்படி எல்லாம் அறிக்கை விடலாம். ஆனா ஒரு முதலமைச்சரா இருக்கிறவர், அவரிடம் உளவுத்துறை இருக்கிறது, அவரிடம் முழு அதிகாரம் இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது. ஒரு கோரமான சம்பவம் நடந்து இந்தியாவே உலுக்கி இருக்கிற இந்த சம்பவம் நடந்து இன்றைக்கு 3 நாட்களை கடந்து விட்ட நிலையிலே பேசுகிற ஒரு முதலமைச்சர், அவருக்கு என்ன வகையான அழுத்தம் என்பதையாவது சொல்ல வேண்டும் இல்லையா? சமூக வலைதளங்கள்ல கருத்து சொல்லுவதே அழுத்தம் என்று முதலமைச்சர் முடிவு செய்து விடுவார் என்று சொன்னால் அவர் கருத்துரிமையினுடைய கழுத்தை நெரிக்கிறார் என்பதுதான் பொருள். இல்ல, ரொம்ப ரொம்ப வேண்டுகோளை வைக்கிறார். நான் பொய் பிரச்சாரம் பண்றத நான் பார்த்துட்டு இருக்கேன்றாரு. பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அப்ப பொய் பிரச்சாரம்ன்றது இதுல அதைத்தான் முதலமைச்சர் சொல்லணும்னு நான் சொல்றேன். இது எது பொய் பிரச்சாரம் முதலமைச்சர் நினைக்கிறாரு? அங்கே சொல்லப்படுகிற செய்தி பொய் என்பதை முடிவு செய்வது யார்? முதலமைச்சர் முடிவு செஞ்சுக்கலாமா? முதலமைச்சருக்கு பிடிக்கலைன்னா அது பொய்யாயிருமா? விசாரணை அதிகாரியே இப்பதான் போட்டிருக்கிறீங்க. சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிற கோரிக்கை இருக்குது, எல்லா எதிர்கட்சிகளும் வைத்திருக்கிறாங்க. அப்ப இன்னும் முழுமையா விசாரணை தொடங்கவே இல்லை. விசாரணை முடியிருக்கல, விசாரணை தொடங்கவே இல்லை. அதுக்குள்ள முதலமைச்சருக்கு எப்படி எது பொய் எது உண்மைன்னு தெரியுது? காவல்துறை மீதுதான் அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. காவல்துறை போதிய காவல்துறை இல்லை அப்படின்னா 500 காவல்துறை அந்த இடத்துல இருந்திருக்காங்க. இந்த நிகழ்வு நடக்கும்போது பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்றதையும் அவங்க தரப்புல சொல்லப்படுது. இல்ல, நான் அதைத்தான் கேட்கிறேன். இப்ப 500 காவல்துறைங்கிற சொன்ன அதே அதிகாரி தான் அந்த செய்தியாளர் சந்திப்புல சொன்னவர் தான் சொல்றாரு 10,000 பேர் வருவார்கள் என்று சொன்னாங்க. எனவே நாங்கள் 500 அதிகாரிகளை 500 காவலர்களை போட்டோம். 500 காவலர்கள் என்ற 500 பேர் ஃபீல்டில் இருக்கிறவங்க இல்ல. நம்ம அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க உள்ளுக்கிற ஐஎஸோட சேர்த்துதான் அவர் சொல்றாரு, எல்லாம் சேர்த்து தான் சொல்றாரு. சரி, அவங்க சிசிடிவில உட்கார்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கிற காவல்துறை அதிகாரி எல்லாம் சேர்த்து மொத்தம் நாங்க 500 பேர் போட்டாங்க. 500 பேர் அந்த பகுதியில் இருக்க மாட்டாங்களே, பிரிஞ்சு இருப்பாங்களே, அங்கங்கதான் இருக்க முடியும். அப்ப அவரே சொல்லுகிற அவரிடம் நம்ம எடுத்துக்கிற செய்தியா என்னவா இருக்கு அப்படின்னா,
10,000 பேர் வந்தால் 500 பேரை போட வேண்டும் என்பது ஒரு விதியாக இருப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம் இல்லையா? எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். ஆமா. 10,000 500 500 அப்படின்னா உளவுத்துறை உண்மையில இருக்குதாங்கிற கேள்வி நாங்க எழுப்புறோம். ஏன்னா ஏற்கனவே இவர் விஜய் வந்து பல கூட்டங்களை நடத்திட்டாரு. இங்க திருச்சியில போனாரு, நாகப்பட்டினம் என்னமோ நடத்தினார். அந்த கூட்டங்கள் எல்லாம் எப்படி கூட்டம் வருகிறது என்பதை இவர்கள் உளவுத்துறை தினமும் கணக்கெடுக்கிறது. அப்படின்னா 10,000 பேர் வருவாங்கன்னு அவங்க சொன்னாங்க. 10,000 பேருக்கு நாங்க 500 பேர் அனுப்பிட்டோம்னா இது கடன் கழிக்கிற வேலையாகத்தானே தெரிகிறது. இதுல வந்து காவல்துறை வந்து தொடக்க புள்ளியிலேயே காவல்துறை ஏமாந்துருச்சுங்கிறது வெளிப்படையா தெரியுதே. இது அரசனுடைய ஃபெயிலியர் என்பதற்கு அந்த ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு போதும் இல்லையா? அப்ப இதை வந்து நாம சொல்லும் போது இதுக்கு என்ன முதலமைச்சர், இது என்ன பெரிய முதலமைச்சருக்கு பொய் பரப்புரை, இது என்ன எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே. இதுல என்ன பொய் பரப்புரை? நீங்க கொடுக்கிற ரிப்போர்ட் அடிப்படையில் தான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறோம். விஜய் தரப்புல, அதாவது தாவேகா தரப்புல அவங்க அறிவித்தது என்பது காவல்துறை கிட்ட தெரிவித்தது 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு. ஆனா வந்தவங்க 25,000 பேர் வந்திருக்காங்க. அப்ப 10,000ல இருந்து 25,000 பேர் வர்றப்ப இந்த ஒழுங்கீனம் அங்கேயே வந்து நடந்திருக்கு இல்லையா? அவங்க சொன்னதை கடைபிடிக்கல இல்லையா? இல்ல, நான் என்ன சொல்றேன், 25,000 பேர், 30,000 பேர், 50,000 பேர் கூட வரட்டுங்க. அதை வந்து யார் ஒழுங்குபடுத்துவது? அது இவ்வளவு பேர் வரப்போறாங்கிறத முடிவு செய்யறது யாரா இருக்கணும்? கடைசியில உளவுத்துறையா இருக்கணும். நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன். ஒரு விஜய் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார். கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டமாக மாறுகிறது. உளவுத்துறையினுடைய கணிப்பையும் மீறி கூட்டம் வந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க போலீஸ் வந்து தயாரா இருக்கணுமா இல்லையா? ஒரு போர்ஸ் வச்சு நீங்க விஜயை அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். நான் சொல்றேன், தடுத்து நிறுத்தி விஜய் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். பண்ண முடியுமா? பண்ணலாம். அந்த அளவு கட்டாயம் பண்ணலாம். பலரும் அதான் கேக்குறாங்க, அப்படி பண்ண முடியுமா? வந்தவங்கள திருப்பி அனுப்ப முடியுமான்னு. ஏன் பண்ண முடியாது? பண்ண முடியும். நீங்க திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர், இப்ப திமுக வந்து ஊடகங்கள் முழுவதையும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முழுவதையும் ஆக்கிரமிச்சிருக்கு இந்த 3 நாளா. இவங்க கருத்து தான் ஓடிட்டு இருக்கு. அதுல பேசுற எல்லாரும் பேசுறதையும் கேளுங்க. அவங்க மீண்டும் சொல்றது என்ன தெரியுங்களா? நாங்க வந்து விஜயை தடுத்து நிறுத்தினா உடனே நீங்க வந்து திமுக எங்களை பார்த்து பயந்துருச்சா அப்படின்னு கேட்பீங்க. அரசியல் பண்றீங்களான்னு கேட்பீங்க. பயந்துருச்சான்னு கேட்பீங்க. விட்டா இப்படி ஆகும். என்ன செய் நான் சொல்லுவது, திமுகவை இவர்கள் விமர்சிப்பார்கள் என்று கவலைப்படுகிற இடத்தில் காவல்துறை இருக்கக்கூடாது. அது காவல்துறையின் கவலை அல்ல. திமுக விமர்சிச்சுட்டு போறேன், ஆளுங்கட்சியா இருக்கிற விமர்சனத்துக்கு உட்பட்டு தான் ஆகணும். புரியுதானுங்களா? திமுகவை இவர்கள் விமர்சிப்பார்கள் என்பதற்காக விஜயை உள்ள விட்ட கூட்டத்தில் செத்து போயிட்டான்னு சொன்னா காவல்துறை ஃபெயிலியர்ங்கிறதுக்கு இதை விட எடுத்துக்காட்டு வேற என்ன வேணும்? நீ உனக்கு தெரியுது இல்ல, காவல்துறைக்கு தெரியுதுன்னு சொல்ற இல்ல. அப்ப தெரிகிற போது கூட்டம் அதிகமாகிறது, பிரச்சனையாகும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க கணிச்சிட்டீங்கன்னு சொன்னா விஜயை தடுத்து நிறுத்து கைது பண்ணிருக்கலாம். ஏன் பண்ண முடியாது? நீ உள்ள போக முடியாது, நிறுத்துகிறோம். மீறி என்ன பண்ணுவீங்க? போய் வழக்கு போடுங்க. வழக்கு போட்டா என்ன நடந்துரும்? நீதியரசர்கிட்ட நீங்க சொல்ல முடியும் இதே பிரச்சனையே, இந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தது, இப்படி எல்லா சிசிடிவி இருக்குது, எல்லாமே உங்களிடம் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் காத்து கொண்டிருந்தீர்கள் விஜய் வருவதற்கு. இது அதை விட ஒருபடி நிச்சயமாக. எப்படி சார், நான் மறுபடியும் எல்லாரும் அதுவும் தான் அப்படின்னு கடந்து போற இடத்துலயே தான் நான் ரொம்ப ஸ்டிக்கானாய் நிக்கிறேன். எப்படி செருப்பு விழுந்துச்சு? செருப்புகள் அவர் மீது வீசப்பட்டது என்றால் குண்டர்கள் அந்த களத்துல இறக்கப்படாமல் செருப்புகள் எப்படி வீசப்படும்? சார் 8 மணி நேரம் நின்றுருக்காங்க சார் களத்துல. 8 மணி நேரம் களத்துல நிக்கிறாங்க விஜயை பாக்குறதுக்காக. அது 8 மணி நேரம் மேலே நிக்கிறாங்க அவங்க. அப்படி நின்னவங்க உடல் சோர்ந்து, மூச்சு காற்று இல்லாமல் திணறி, தண்ணீர் இல்லாம, அந்த கோபத்துல கூட செருப்பு எரியப்பட்டிருக்கலாம் இல்லையா விஜய் மேல? நாங்க இவ்வளவு பாதிப்புல இருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காக செருப்பு எரிஞ்சிருக்கலாம் இல்லையா? அப்படின்னு எரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க யாருங்க? இப்படி தன்னுடைய சொந்த கட்சி தலைவனை 7 மணி நேரமா நின்னுட்டு இருந்த ஆளு அவங்கதான் வந்து அது ஒருத்த வீசுல அடுத்தடுத்து வீசப்படுகிறது, தாக்குதல் நடக்குதுங்கிறது தெரியுது. இந்த கருத்தை இப்ப சொல்லிட்டு இருக்கிறவங்க யாரு? அப்ப நான் சொல்றதுமே எனக்கும் ஆதாரம் இல்ல, எனக்கும் ஆதாரம், அவரும் சொல்றதையும் ஆதாரம் இல்ல இல்லீங்களா? இவங்க சொல்லிட்டு இருக்கிறது ஆதாரம் இல்ல அப்படின்னா விசாரிக்கணும்ல கட்டாயமா. அப்ப அந்த இடத்துல இந்த கலவரத்தை தூண்டுகிற புள்ளியாக அந்த செருப்பு வீச்சுகள் தான் இருந்தது. அதுதான் புள்ளியா? ஆமாம், அது ஒண்ணுதான் காரணம். அதுதாங்க தொடக்க புள்ளி. நீங்க ஒருவேளை இது சூழ்ச்சியாக இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தால் அந்த புள்ளியில் இருந்துதான் இது தொடங்கப்பட்டது. வீசுகிறார்கள், வீசணுன்னே அங்க பரபரப்பு ஏற்படுது. அந்த வீடியோ வந்திருக்கு இல்லீங்களா, இந்த செருப்பு வீசுற வீடியோ, அந்த வீடியோவை எடுத்ததே அங்க இருந்த களத்துல இருந்த அந்த பசங்க தான் யாரோ எடுத்திருக்காங்க. இந்த தாவேக்காவை சேர்ந்தவங்க எடுக்கிறாங்க, தெரியுது. அந்த நமக்கு காலையில இருந்து இந்த போன் ஆன்ல தான் இருக்கு. அவர் வர முதல்ல போன் ஆன் ஆயிடுச்சு, 1000 கண்கள் வந்துருது. அவங்களோடது அப்படித்தான், அவங்களுடைய பழக்கமே அப்படித்தான். எடுக்கிறான், எடுக்கிறவனே கண்டபடி வார்த்தை பேசுறான். நீங்க அதை கவனிச்சீங்கன்னா அந்த ஆடியோ வருது. எடுக்கிறவர் ஆமா, யாரா எங்க தலைவர் மேல வீசுறவட்டே என்னடா நடக்குது? இது வந்துங்க, எந்த கட்சி தலைவர் மீது இப்படி ஒரு தாக்குதல் நடத்தினாலும் புரியுதானுங்களா, கட்சியினுடைய தொண்டர்கள் கொந்தளிப்பார்கள், சலசலப்பு ஏற்படும், உள்ள பிரச்சனை வரும். அது விஜயனுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எதற்கும் கட்டுக்கடங்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்படி வருகிறார்கள் போகிறார்கள் குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கு.
அப்ப அந்த இடத்துல நான் ரொம்ப ரொம்ப தெளிவா மீண்டும் மீண்டும் தயவு கூட சொல்றேன், தள்ளி இந்த இடத்துல இருந்து தள்ளி போகாதீங்க. இந்த தாக்குதலை நடத்துவதற்காக குண்டர் படை உள்ளே இறக்கிவிடப்பட்டதா என்கிற கேள்வியில எப்படி அவதூறு இருக்க முடியும்? விசாரிக்கணும்ல. அவனுக்கு அந்த செருப்புகளை வீசினவன் யாரு? அவன் வீசணும்னா விஜய் அங்க பேச தொடங்குறாரு, அவரு பிரச்சனை ஆகுது, கலவரங்கள் நடக்குது, உடனே கரண்ட் கட் ஆகுது, உடனே போலீஸ் தடியடி தொடங்குது, மக்களுக்கு தள்ளுமுள்ளி ஆயிடுச்சு. அப்ப இந்த தள்ளுமுள்ளை ஏற்படுத்தணும், உள்ளுக்குள்ள ஒரு சலசலப்பை ஒரு கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு வந்திருந்தார்களா? வந்திருந்தார்கள் என்றால் அவர்களை ஏற்பாடு செய்தது யார் என்பது ஒரு பிரதானமான கேள்வி. இந்த கேள்வி அவதூறு கிடையாது. இதையே முதலமைச்சர் அவதூறுன்ட்டு போவார்னா இவர் ஏற்கனவே விசாரணை முடிச்சுட்டாருன்னு தான் அர்த்தம். முதலமைச்சர் ஏற்கனவே விசாரணை முடிவு என்ன வரணும்ங்கிறத முடிவு பண்ணிட்டு பிறகு பேசிட்டு இருந்து பயன் இல்லையே அதுல. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், விஜயின் மீது தவறு இருக்கிறது, விஜய் கட்சிக்காரர்கள் மீது தவறு இருக்கிறது. யார் மறுத்தார்? அதெல்லாம் இருக்கு. வேலை அது இல்ல, வர நேரத்துக்கு வரல அப்படின்றாங்க. நான் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் மாறுபடுற இடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது தொடக்கத்திலிருந்து நாங்கள் சொல்லுவது, இதுல இருக்கிற எந்த கான்ஸ்பிரசி இதுல இருந்தாலும் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். 41 உயிர்களை இழந்திருக்கிறோம். விஜய் செய்தது, விஜய் நான் இன்னொரு படி உங்களுக்கு மேல போய் சொல்றேன், போலீஸ்க்கு கொலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு ஒரு தலைவர் போறாருன்னு வைங்க, என்னுடைய தொண்டர்களை நான் கொலை செய்ய போகிறேன் என்று போனாலும் கூட யாரும் விரும்ப மாட்டாங்க, பண்ண முடியாது, இருக்காது. போனாலும் கூட அதை தடுக்க வேண்டிய பொறுப்பும் காவல்துறையின் பொறுப்பு. புரியுதுங்களா? அவர் லேட்டா வந்தங்காட்டி செத்து போயிட்டாருனால நீ பதில் சொல்லி காவல்துறை சொல்லக்கூடாது. புரியுதா? அவர் கொலை செய்யவே வந்தாலும் கூட நீ காப்பாத்திருக்கணும். கட்டுப்படுத்த முடியலன்றாங்க. முடியலங்கிறது உங்களுடைய ஃபெயிலியர். அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நீ ஃபோர்ஸ் போட்டு தானே வச்சிருக்கணும், எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும், ஃபோர்ஸ் போட்டு வச்சிருக்கணும். நீ ஃபோர்ஸ் போடாம இருந்ததுக்கு பின்புலம் என்னங்கிறதா எங்களுடைய கேள்வி. இப்ப இது எப்படி அவதூறு ஆகும் சார்? 2 பக்கம் குற்றச்சாட்டு சார். ஒண்ணு மீடியா முழுக்க இப்ப திமுக வச்சிருக்கிற நெரட்டிவ், எங்க பார்த்தாலும் பேசுறாங்க. திமுகவின் ஆதரவாளர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், திமுகவை எதிர்த்தவர்கள், விஜயை ஆதரித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் சேர்த்தி விட்டான். ஒரே பக்கம் ஒரு நெரட்டிவ். அது என்னன்னா, விஜய் லேட்டாக வந்தார், தவறு, அவன் பண்ணா, அவனாலதான் இந்த பிரச்சனை, இப்படியே கொண்டு வந்துட்டான். அதுவும் இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு. நானே சொல்றேன், 2 குற்றச்சாட்டு. ஒண்ணு இது. இன்னொன்னு, அந்த இடத்துல செருப்பு வீசப்பட்டதும், அந்த இடத்துல தேவையற்ற நேரத்தில் ஆம்புலன்ஸ்களை உள்ள அனுப்பி ரகளை பண்ணினதும், இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். இப்ப இந்த 2 குற்றச்சாட்டு இருக்கிற போது விஜய் அவர்கள் மீது, அந்த கட்சிக்காரர்கள் மீது, அவர்களுடைய நடவடிக்கைகள் மீது இருக்கிற குற்றச்சாட்டை விசாரிக்க கூடாது, அதன் மீது நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? கிடையாது. அப்ப இன்னொரு குற்றச்சாட்டை மட்டும் விட்டுட்டு ஓடுறீங்களா? அது எப்படி நியாயம்? இதையும் விசாரிங்க, இதையும் விசாரிங்க. இந்த குற்றச்சாட்டு ஆளுகிற கட்சியின் மீதே இருக்கிற காரணத்தால் அவர்களே விசாரித்தால் உண்மை வெளிவராது என்பதால் தான் ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி விசாரிக்கட்டும் சொல்றோம், சிபிஐ வரணும்னு சொல்றோம். சரி, இவ்வளவுதான் விஷயம். இப்ப காவல்துறை அதிகாரி செருப்பு வச்சு நடைபெறல அப்படின்னா எவ்வளவு பச்சையா போய் சொல்றாரு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அவ்வளவுதான். இதைத்தான் முதல்வர் பொய் பிரச்சாரம் சொல்றாரு. நீங்க உங்க இப்ப நான் கூட ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவன், நீங்க ஒரு மீடியா பர்சன், நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு எந்த நோக்கம் இருக்க வாய்ப்பு இல்ல. நீங்க வீடியோ பாத்தீங்க தானே? நானும் பார்த்தேன், எல்லாரும் பார்த்தோம், திரும்ப பார்த்தோம், எல்லாரும் வீடியோ பார்த்தோம், எல்லாரும் களத்துல ரிப்போர்ட்டர் வச்சிருந்தோம். புரியுதுங்களா? நானும் ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியர், எல்லா ரிப்போர்ட்டர் கூட நாங்களும் தொடர்புல இருக்கோம். மக்களே ரிப்போர்ட்டரா இருந்திருக்காங்க, போனோட எவிடன்ஸோட. ஆமா, ப்ரொஃபஷனல் ரிப்போர்ட்டர்ஸ் எங்களுக்கும் சொல்றாங்கல்ல, என்ன நடந்தது எங்களுக்கும் தெரியும்ல. அப்ப காவல்துறை அதிகாரி இப்படி பேசினார்னா என்ன நோக்கத்துக்காக பேசணும்? ஒரு அதிகாரிக்கு என்ன நோக்கம் இருக்கும்? அதுதான் இப்ப ஆளுங்கட்சியினுடைய தரப்பு தான், அரசின் கையில தான் இந்த எந்திரம் இருக்கு, காவல்துறைங்கிற எந்திரம் இருக்கு. அரசு ஆளுங்கட்சி என்ன பேச நினைக்கிறதோ அதைத்தான் அந்த அதிகாரிகள் பேச முடியும். அப்படியாகத்தான் அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் நாங்க சொல்றோம், இவங்க விசாரிச்சாங்கன்னா முறையா விசாரிக்க முடியாதுன்னு சொல்றோம். காவல்துறை காலையிலேயே பொதுச் செயலாளர் புஷ்யானந்தை, நிர்மல்குமார் அவர்களை சந்திச்சு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு, பெரிய அளவில் கூட்டம் வந்திருக்கு, உடனே நீங்க இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தணும், உடனே விஜய் வர சொல்லுங்க அப்படின்லாம் சொன்னதா சொல்லப்படுது சார் எஃப்ஐஆர்ல. விஜய் அவருடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி, விஜய் நான் பர்டிகுலர் அந்த மனுஷன்னு சொல்ல, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இட் இஸ் இன்மெச்சூர்ட், அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அவங்களுடைய இன்எக்ஸ்பீரியன்ஸ் பல இடங்கள்ல வெளிப்படுது. அவங்க ஒரு புது கட்சி, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஓகே, ஃபைன், இது எல்லாரும் ஏத்துக்கிறோம். நான் கேட்பது, இதே காவல்துறை அதிகாரி இதே மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, நானும் பார்த்தேன். இதே காவல்துறை அதிகாரி காலையிலேயே கூட்டம் அதிகமாகுது, பிரச்சனையாகும் தெரிஞ்சுல, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கல்ல, போலீஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொண்டு வரணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்களா? கொடுத்துருக்கணும் இல்லையா? அதுதான் கேள்வி.
அவன் பண்ணிட்டான். நான் என்ன கேட்கிறேன், கள்ளழகர் ஆத்துல இறங்குறாரு, 5 லட்சம் 10 லட்சம் பேர் திரள்றான் இல்லைங்களா? அதுல ஏதாச்சும் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா கள்ளழகர் மேலேயா குற்றச்சாட்டுவீங்க? கிடையவே கிடையாது சார். அந்த இடத்துல நீங்க பாதுகாப்பு கொடுக்கற தவறிட்டீங்கன்னு சொல்றோம். இங்க ஒரு அரசியல் தலைவராக்கும் போது அவர் அதுக்கு பொறுப்பேற்கணும். நாங்க அதை மறுக்கவே இல்லை. விஜய் பொறுப்பேற்கணும், அவர் விசாரிக்கப்படணும், அவர் ஏன் இந்த தவறுகள் நடக்குதுங்கிறத சொல்லணும். ஆனால் நீங்க கவர்மெண்ட் செய்ய வேண்டியதிலிருந்து அப்பட்டமா நீங்க ஃபெயிலியர் சார். நீங்க வெளியே போயிருக்கீங்க சார். அதனாலதான் திமுக ரொம்ப டாக்ஸிக்கா இதை திட்டமிட்டு நடத்தியதா என்கிற சந்தேகம் இன்றைக்கு மக்களுக்கு வந்திருக்கு. திமுக இந்த நிகழ்வை வைத்து அரசியல் செய்ய விரும்பவே இல்லை அப்படின்றதுல தெளிவா இல்லையா இருக்காங்க. வாயில நல்லா பண்ண வேண்டாங்க, மனிதாபிமானத்தோடு நடந்துக்கணும் சொல்றாருல முதலமைச்சர். இதே கேள்வித்தான் இப்ப முதல் நாள் செய்தியாளர்கள் எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேட்கறாங்க. சம்பவம் நடந்து 2 மணி நேரத்துல செய்தியாளர் சந்திப்பு. இப்ப அவர் கேட்கறாங்க, சார் போலீஸ் ப்ரொடெக்ஷன் சரியில்லாம தான் இந்த சம்பவம் நடந்துருச்சா? செய்தியாளர் கேட்கிறார். அப்ப கூட எங்க பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் இப்ப தெரியாது, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, அதை பார்க்கறதுக்கான நேரம் இது இல்லை. உயிரிழந்திருக்காங்க, விலை மதிக்க முடியாத உயிர்களை இழந்திருக்கிறோம். அந்த இடத்துல மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கு எங்க கட்சியினரை நான் போக சொல்லியிருக்கேன். அவங்க தொடங்கிட்டாங்க, அந்த வேலையில அவங்க இறங்கியிருக்காங்க. அதெல்லாம் எதா இருந்தாலும் அப்புறம் பார்ப்போம், இப்போதைக்கு மீட்கிற வேலையை பார்ப்போம்னு போயிட்டார். இதுதான் அரசியல் பண்ணாம இருக்கிறது. அரசியல் பண்ணாதேன்னு வாயில சொல்றது இல்ல, அரசியல் பண்ணாம அந்த சூழலை அணுகுவது. புரியுதுங்களா? ஒரு கிரைசிஸ் வந்துருச்சுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்றதுங்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கிற லீடர்னாலதான் இப்படி ஆக்ட் பண்ண முடியும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற உடனே ஒரே 1 மணி நேரத்தை சொல்லியிருக்க முடியாதா? தாராளம். நீ உங்களை போட்டு கசக்கி இருக்க முடியாதா? எங்களோட ஐடி விங்குக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்து அடிங்கன்னு சொன்னா ஒட்டுமொத்த மீடியாக்குள்ளே நாங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்திருக்க முடியாதா? இதெல்லாம் செய்ய முடியாத ஒரு கட்சி செய்யக்கூடாது என்று இருந்ததால் தான் அவர் தலைவர் நாகரிகத்தோட அடுத்த நாள் காலை வருகிறது. அடுத்த நாள் காலையில அந்த அத்தனை உடல்கள் அடுக்கப்பட்டிருக்கு, அந்த இடத்துல போய் நிக்கிறாரு, அந்த மக்களோட துயர்ல பங்கேற்கிறார். அப்பவும் செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, அப்பவும் சொல்றார் விஜய் ஆமா தாமதமா வந்திருக்கிறார் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. அவருக்கு சரியா அந்த நேரத்தை கடைபிடிச்சிருந்திருக்கணும், காவல்துறையும் போதிய பாதுகாப்பு செஞ்சிருக்கணும். இது நம்ம என்ன இருந்தாலும் இப்ப யாரோட மனநிலை சொல்றதுனாலே நான் இல்ல, ஏன்னா இவ்வளவு பெரிய உயிர்களை இழந்துட்டோம், இது சோகமான விஷயம், இது நம்ம பிறகு பேசுவோம், இது எல்லான்ட்டு வர்றாரு. இப்படி வந்தார்ல, வந்தவரு இதுதானே அரசியல் செய்யாம இருக்கிற வேலை, அரசியல் செய்யாம மக்களுடைய துயர்ல பங்கெடுக்கிற வேலை இதுதானே. அந்த ரத்தத்தின் வாடை கூட காய்ந்து போகவில்லை. இன்னும் சொல்ல போனால் முழுமையாக மரணித்தவர்களின் எண்ணிக்கை கூட வெளியே வராத நேரத்திலே மா சுப்பிரமணியம் ஒரு ஈனத்தனமான அறிக்கையை வெளியிட்டாரு. எங்கள் பொதுச் செயலாளரையும் விஜய் அவர்களையும் கண்டித்து. அன்றைக்கு ஏன் முதலமைச்சர் வாய் திறந்து பேசல? அரசியல் பண்ணக்கூடாதுப்பா, நாம ஆளுங்கட்சி, அவராவது எதிர்கட்சி, நாம ஆளுங்கட்சி, செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன்கிறான் வள்ளுவன். புரியுதுங்களா? நீ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது, அரசனாக இருக்கும்போது எப்படி இருக்கணும்? செவி கைப்ப சொற்பொருக்கணும். உண்மையில விமர்சனங்கள் வரும். 41 பேர் செத்த போது உன் மேல மண்ணை வாரி வீசத்தான் செய்வான். நீ ஆட்சியாளர் இருந்தா நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அதை எதிர்கொண்டு விட்டு விமர்சனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் இதுல மட்டுமே போக்கஸ்ல இருப்போம், நாங்க இதை மீட்கிறது மட்டுமே வேலை செய்வோம் செய்திருந்தாருன்னா மா சுப்பிரமணியம் அவர் மாண்புமிகு அமைச்சர். நான் கேட்கிறேன், உன்னோட விமர்சனம் எதிர்கட்சி தலைவர் விமர்சனமே வைக்கல. அந்த சூழல்ல நீ அவசரமா ஓடி இப்படி ஒரு அது அந்த ஈனத்தனமான அறிக்கைங்கிறது மீண்டும் சொல்றேன். நான் ஒரு அரசியல் தலைவர் செய்யக்கூடாத வேலையை அமைச்சர் மா சுப்பிரமணியம் செய்தார். அன்றைக்கு அந்த அறிக்கை விட்டாரு, அன்னைக்கே முதலமைச்சர் வாய் திறந்து பேசல, அரசியல் பண்ண வேண்டாம். இப்ப யார் அரசியல் பண்ணா? எங்க எதிர்கட்சி தலைவர் வெளிப்படையா கேட்கிறார், எங்க பொதுச் செயலாளர் கேட்கிறார், எந்த கட்சி இப்ப அரசியல் பண்ணுச்சு? ஏதாச்சும் ஒரு கட்சி அரசுக்கு எதிராக தெருவில் நின்று நீ போராடிட்டு இருக்கா? நீ தான் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்க. ஆளுங்கட்சி தான் மீடியால உட்கார வச்சு, உங்களுடைய ஆளுகளை உட்கார வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கிற. இந்த பிரச்சனை தப்பிக்கிறதுக்கு பாக்குறேன். நாங்க இன்னைக்கு பண்ணல, இது வரைக்கும் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாம இருக்கலாம். ஆனா இனி வரும் நாட்கள்ல ஒரு 2 நாள் கழிச்சு அடுத்த வாரமே கூட அரசியல் செய்ய ஆரம்பிக்கலாம் இல்லையா எதிர்கட்சி தலைவர். அதற்காக முதல்வர் அவர்கள் ரொம்ப கவனமா இப்ப அந்த வீடியோ வெளியிட்டு அரசியல் செய்ய விரும்பவில்லை, அரசியல் யாரும் செய்யக்கூடாது, தவறான கருத்துக்களை பரப்பக்கூடாது அப்படின்னு முதல்வர் பேசியிருக்கதா புரிஞ்சுக்கலாம். முன்னெச்சரிக்கை அது இது எவ்வளவு அருவருக்கத்தக்க வேலைன்னு பாருங்க. நீங்க இந்த கலவரம் நடக்கும் போது நாம அரசுக்கே துணை நிக்கிறோம்னு சொல்லிட்டோம். எங்களுடைய ஆட்களை எங்க கட்சியினுடைய தம்பிகள் இறங்கி அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டாங்க. எங்களுடைய எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அவர் களத்துக்கு போய் நின்னார். அந்த நேரமே நாங்க அரசுக்கே துணை நின்னோம். அதுக்கப்புறம் இந்த கலவரத்துக்கு காரணமானவ யாரு, இந்த பிரச்சனையில என்ன சூழ்ச்சி இருக்குதுங்கிறத பேசக்கூடாதா? அந்த சூழல்ல பேச மாட்டோம்ங்க. நாங்க மனிதர்கள். முதல்ல என்ன, இவன் அரசு அதிகார வெறிக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் நினைக்கிற ஈனத்தனமான புத்தி எங்களுக்கு இல்லை, அதிமுக காரனுக்கு இல்லை. எனவே நாங்கள், ஆனால் குற்றவாளியை தப்ப விடுவதுதான் அறம் என்று இவர்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் அந்த அறத்துக்கெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்டுப்பட முடியாது. குற்றவாளி போறதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜா இருக்குமோன்றது எழுத ஆரம்பிக்கிறாங்க சமூக ஊடகங்கள். ஏன் இப்ப
விஜய் குற்றவாளி என்பதை இத்தனை பேரும் சேர்ந்து இவங்க தீர்மானிக்கிறாங்கல்ல. எல்லா டிவியும் பேசுறாங்க, எல்லா நெரேட்டிவ் இவங்க எல்லாரும் செட் பண்றாங்க, அவனும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்றான். இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த ரெண்டு நேரம் சரியா? அது சரியா? விசாரிங்க. தவறுனா அதுவும் தவறு தானே. ரெண்டும் தவறுனா ரெண்டும் சரி, ரெண்டும் தவறு என்பது நாம முடிவு பண்ண வேண்டாங்கிறேன். விசாரிச்சு முடிவு பண்ணலாம். சொல்லவே கூடாதுங்கிறது என்ன நியாயம்? எனக்கு ஒரு கருத்து இருக்கு, நான் சொல்லவே கூடாது அப்படின்னா அது என்ன? நிகழ்வு நடந்துட்டே இருக்கு சார். அது நடந்த மறுநாள் கூட கிடையாது, நிகழ்வு நடந்துட்டே இருக்கு. பலரை கொண்டு வந்து மருத்துவமனையில சேர்க்கிறாங்க, பிணங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. இது நடக்கும் பொழுதே திமுகவுடைய சதி அப்படின்னு ஒரு வன்மத்தை பகிர்றாங்க இல்லையா சார்? அது பெரிய தவறு இல்லையா? சார், இந்த பழி போடுகிறவர்கள் குறித்து நாம் இப்ப கவலைப்பட வேண்டியதில்லை. நான் என்ன சொல்றேன்னா, பழி போடுகிறவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறாங்கல்ல, ஒரு அரசாங்கம் அந்த செய்தியில் உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். நீங்க விசாரிச்சு உண்மையிலேயே சிபிஐ விசாரணைக்கு கொடுத்து சிபிஐ வந்து விசாரிச்சு ஆமாம் இதுல பிரச்சனை இல்லை, அவரு எதுவும் செய்யல, செந்தில் பாலாஜி அவர்களோ திமுகவினரோ யாரும் வெளியில அந்த செருப்பை வீசினவங்க எல்லாம் வந்து அவங்களே வீசிட்டாங்க, இல்ல விஜய கீழே இறங்கி வந்து மேல செருப்பு வீசிட்டு மேலே ஏறி போய் நின்றுட்டார் என்று கூட அறிக்கை வந்தால், விசாரணை முடிந்தால் ஏற்றுக்கொண்டு போக போகுது சமூகம். நீ ஏன் வந்து உடனடியா அந்த ஒரு பார்ட் ஆஃப் விசாரணையவே தவிர்க்கிறீங்களே? எப்படி அது எப்படி? அப்ப அதையும் கூட கேட்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னு என்ன அர்த்தம்? நாங்க அதுக்கும் கூட இன்னும் நாங்க கேட்கலீங்க. நாங்க டைம் தான் விட்டுருக்கிறோம், அரசனுடைய பீரியட்னு நினைச்சுதான் நாங்க விட்டுருக்கோம். அரசு அந்த இடத்துல செயல்படட்டும். இன்னும் தனியார் மருத்துவமனைகள்ல போனவங்களுடைய தனியார் மருத்துவமனை எண் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன ஆச்சு என்னன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் சிக்கல்கள் இருக்கிற போது கூட நாங்கள் அரசுக்கு சரி இந்த இடத்த ஹேண்டில் பண்றதுக்கு இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் நாங்களும் துணை இருக்கிறோம். அது சரி. நாளைக்கு நாங்கள் விமர்சிப்போமோ என்று நினைத்து இன்றைக்கே முதலமைச்சர் அறிக்கை விடுறாருன்னா இவர் எவ்வளவு பெரிய அரசியல் பண்றாரு பாருங்க. இவர் வந்து களத்தை யோசிக்காம, நீங்க களத்தை யோசிக்கணுங்கிறக்காக ஒதுங்கி நிக்கிறோம். நீங்க களத்தை யோசிக்காம நாளைக்கு அரசியல் இது நமக்கு பாதிப்பு வந்துருமோ நீங்க, நான் சொல்றேன் சார், எவ்வளவு தப்பா வேணாலும் இது யார் வேணா புரிஞ்சுக்கிட்டு சார். ஆனா கிரவுண்ட்ல இருக்கிற பீப்புள் இதை வந்து மக்கள் இதை உணர்வாங்க நான் நம்புறேங்காட்டி நான் சொல்றேன். இந்த சம்பவம் நடந்த அடுத்த நொடி தொடங்கி திமுக அரசியல் செய்ய தொடங்கி விட்டது. மரக்கிளைகள் மேல மனிதர்கள் மாதிரி இல்லாம குரங்கு மாதிரி உட்காடுறாங்க, மரக்கிளை உடைஞ்சு விழுது சாவுறாங்க. இதுவும் திமுக சதிதானா? நான் சொல்றது சம்பவம் நடந்த அடுத்த நொடி. அந்த சம்பவத்துக்கு அவங்க காரணம் இல்லையாங்கிறது விசாரிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது யாரெல்லாம் இருக்காங்க. சம்பவம் நடந்த முடிஞ்சிருச்சு, அதுல இருந்து திமுக ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுல, எல்லா டிவிகளை ஆக்கிரமிச்சதுல, எல்லா ஊடகங்களுக்குள்ளும் போய் நின்றுட்டு வலிய ஒரு கருத்தை திணிக்கிறார்கள். ஆனால் நான் ஒரு உண்மை சொல்றேன், என்னுடைய கருத்து ஒரு உண்மை நான் சொல்றேன். டிவி மீடியாக்கள்ல தொடர்ச்சியாக ஒரு தரப்பை குற்றச்சாட்டி பேசுறாங்க, ரெண்டு தரப்பையும் விசாரிக்கணுங்கிற கோரிக்கையை வந்து அதிமுக மட்டும்தான் இது வரைக்கும் வச்சிட்டு இருக்கு. ரெண்டு தரப்பும் அவங்களுடைய இன்எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய இம்மெச்சூரிட்டி இதில் வெளிப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். இவர்களுடைய இந்த போலீஸ் வந்து ரொம்ப கவனக்குறைவா இருந்திருக்கிறது, உளவுத்துறை கவனக்குறைவாக இருந்திருக்கிறது, அங்க வந்து இன்னும் சூழ்ச்சிகள் இருந்திருக்கிறதுக்கான முகாந்திரங்கள் இருக்கிறது என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். இந்த ரெண்டையும் சொல்ற ஒரே கட்சி நாங்களா தான் இருக்கிறோம். ஆனால் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், இவங்க மீடியா முழுக்க திமுக இதுக்கு எந்த விதத்திலையும் காரணம் இல்லை என்பதை போல நிறுவிட்டாங்க. மீடியா இந்த சென்ஸ் நான் சொல்றது சேட்டலைட் சேனல்ஸ் இவங்க நிறுவனக்கான முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் கிரவுண்ட் லெவல் பீப்புள் மத்தியில திமுக இதை செய்து விட்டது என்கிற செய்தி மிகப்பெரிய அளவிலே பரவி இருக்கிறது. அவர்கள் அதை அப்படித்தான் பார்க்கிறார்கள். ரெண்டு அஜெண்டாவும் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல இவங்க திமுக இந்த பதட்டம் ஏன் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் முதல் நாள்ல இருந்து முதல் நொடி தொடங்கி உடனடியாக இவர்கள் அந்த வேலையை செய்கிறார்கள். இப்ப வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்காக இப்ப நீங்க வந்து பத்திரிகையாளர்கள் கைது செய்றீங்க? இன்னைக்கு எதுக்கு ரெட்பிக்ஸ் அவரு ஃபெலிக்ஸை கைது பண்ணீங்க? ஒரு பதட்டம் சமூக சூழலில் ஏற்படும். என்ன சார் பதட்டம்? எனக்கு புரியல. முதலமைச்சர் என்ன நீங்க வந்து காரணமானவர்களை கைது செய்றீங்க, யாராவது உங்களை கேள்வி கேட்டாங்களா? கருத்து சொல்றவங்க எல்லாம் கைது செய்வீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்கிறதுக்கு பாக்குறீங்களாங்கிறதான கேள்வியா வரும். சார், நான் எல்லா யூடியூபர்ஸ் கூடயும் தொடர்பு இருக்கிறேன், சரிங்களா? நான் முதல்ல உங்க தைரியத்தை பாராட்டுறேன். இந்த டாபிக் பேசுறதுக்கு இன்னைக்கு பயந்துக்கிறாங்க யூடியூபர்ஸ், பத்திரிகையாளர்கள். இன்னைக்கு இந்த டாபிக் இந்த பேனிக் ஆகிற நிலையை ஒரு அரசாங்கம் கொண்டு வரலாமா சார்? நான் கேட்கிறேன். கருத்து சொல்ல விடுங்கடா, என்ன உங்க பிரச்சனை? ஏன் நீங்க பண்ணப்ப இத்தனை அராஜகம் பண்ணப்ப கண்டபடி உங்களுக்கு ஆதரவா எழுதிட்டு இருந்தானே இத்தனை பேர் உங்க சோசியல் மீடியால உங்களுக்கு ஆதரவான ஆட்கள் இருந்துட்டு இருக்கிறானே, அவங்களை பத்தி எல்லாம் நீங்க இவ்வளவு நாள் இப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. கைதான இவரு கடந்த காலங்கள்ல இந்த அரசுக்கு எதிராக பேசியிருக்காரு. இவர் மேல ஒரு வன்மம் இருக்கு. இது மக்களுக்கு இயல்பா புரியலையா? ஏன் ஃபெலிக்ஸ் நீ இவ்வளவு இதா போய் கைது பண்ற? அவர் வந்து நான் நேற்று பார்த்தேங்க, அவரு ஒரு பத்திரிகை இந்தியன் எக்ஸ்பிரஸா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவா ஒரு பத்திரிகையில் வந்த செய்தியைத்தான் அவர் வந்து பேசினார். நான் அந்த நிகழ்ச்சி பார்த்தேன். அதுக்காகத்தான் கைது என்றால் வினோதமானது. ஏன்னா அது அவர் கருத்தே இல்லை, ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணியிருக்கிற பத்திரிகை எடுத்து பார்த்து அவர் பேசுறார். கைது பண்ற
அப்ப இந்த நேத்து நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நான் உண்மையிலேயே மிரண்டுட்டேன். அதாவது ஒரு ஒரு ரொம்ப படுபாத கொலை குற்றவாளி இந்த மண்ணில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. தன்னை பெற்ற தாயையே ஒருத்தன் கொலை செய்திருக்கான்னு வச்சுக்கோங்க. தான் பெற்ற குழந்தையே ஒரு அப்பேற்பட்ட கொலை குற்றவாளி கூட அவன் தரப்பு நியாயத்தை சொல்லுவதற்கு நம்முடைய நாட்டில் சட்டம் வழி கொடுத்திருக்கிறது. அவன் குழந்தை கொண்டுட்டான் கண்ணு வட்டம் உடனே தூக்கில் போட முடியாது. அவனிடம் விசாரிச்சு அவன் தரப்பு நியாயத்தை கேட்க வேண்டும் என்பதுதான் நம் நாட்டினுடைய சட்டம் இல்லைங்களா? நீங்க எங்க சார் கேட்கறீங்க? நேத்து அந்த இன்ஃபுளுசர்ஸ் சொல்றவன்லாம் பதறி பதறி இந்த இன்ஸ்டாகிராம்ல பேசுற பசங்க, நான் இனிமேல் போடல வீடியோ, நான் பேசுனது தப்புதான் மன்னிச்சுக்கோங்க, நான் இனியா இது எங்கேயா கருத்து சுதந்திரம் இருக்கு? அவன் தரப்பு நியாயம் ஒண்ணு இருந்து அவன் சொல்லக்கூடாது. அது தப்பாவே இருக்கட்டும், அவன் தரப்பு நியாயம் தப்பாவே, அவன் கொலகாரனாவே இருக்கட்டும், கொலகாரனும் அவன் தரப்பு நியாயத்தை சொல்லுவதற்கு அனுமதி கொடுக்குறது நாட்டின் சட்டம். தமிழ்நாடு முதலமைச்சர் அரசு வன்மத்தோட சமூக வலைத்தளங்கள்ல எழுதுறாங்க, பேசுறாங்க, இதை நிறுத்தணும், அப்படி எழுதக்கூடியவர்களையும் பேசக்கூடியவர்களையும் கைது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அப்படின்னா நீங்க பேசுறது தானே ஏற்படுத்தும். நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து விஜய் கட்சிக்காரனை பூரா அந்த திட்டுறீங்க, அவன் பூரா கோமாளிங்கிறீங்க, அவன் முட்டாளி எல்லாம் சொல்றீங்க, நீங்க எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்துறீங்க. அது எதுவும் கலவரத்தை ஏற்படுத்தாதா? அரசு அப்படி செய்யல இல்லையா? ஆளுங்கட்சியின் சார்பான ஆளுங்க தான் செய்யுங்க, அவங்களையும் கைது பண்ணுங்கிறேன். அரசு செய்யலைன்னா அவங்களையும் கைது பண்ணு. இந்த மாணவர்கள் 4 பேர் கொண்டு போஸ்ட் ஓட்டுனானே, அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தாதா? அவன் யாரும் கண்டுபிடிக்க முடியலையா தமிழ்நாடு அரசுனால, காவல்துறையினால? ஒரு போஸ்ட் ஓட்டுற போன் நம்பர் எல்லாம் போஸ்ட் எங்க கண்டுபிடிங்க பார்ப்போம். நீங்க சென்னைக்குள்ள நம்ம இருக்கிறோம், சென்னைக்குள்ள எல்லா இடத்துலயும் தேடுங்க, போன் நம்பர் இல்லாம போஸ்ட் எங்காவது இருக்குதா? விளம்பரத்துக்காக எந்த பிரஸ்ல அடிச்சதும் தெரியாம ஒரு போஸ்ட் ஒட்ட முடியுமா? ஒட்ட முடியுமா? இந்த லோகோட இருக்கும் எண்ட்ல நம்ம பாத்துறோம். ஆமாங்க, பிரஸோட இருக்கணும். அது இல்லைன்னா அது விளம்பரம். அது விளம்பரம் மட்டும் இல்லைங்க, அது சட்டம் அடையாளம். யார் அடிச்சாங்கன்னு உளவுத்துறைக்கு தெரியணும், காவல்துறைக்கு தெரியணும். அதுவே எல்லாம் ஒட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தல. நான் என்ன கேட்கிறேன், நீ விஜய் தரப்புல அவன் மாவட்ட செயலாளர் கைது பண்ணல, யாராவது கேள்வி கேட்டுமா? சட்டப்படி அவன் கைது பண்ண வேண்டிய உனக்கு தேவை இருக்கு, நீ சொல்ற, நீ பண்ணிட்டு போ. விசாரணை அதிகாரிகள் கைது பண்ணுவதில்லை, யார் தடுக்க போறா? நீங்க நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றேன், ஆதவர்ஜுனா நீ ஏன் கைது பண்ணல? ஆமா, ஏன் பண்ணல? அது எனக்கு புரியலையே. கைது பண்ற ஆதவர்ஜுனா எவ்வளவு மோசமான ஒரு ட்வீட் இது. ஜனநாயக நாட்டில் இருக்கிற இந்த ஜனநாயகத்தை மதித்து போற்றி கொண்டிருக்கிற யாராவது ஒருவர் அந்த ட்வீட்டை ஏத்துக்க முடியுமா? நான் இதே கேட்கிறேன். புரட்சி செய்யுங்கள், நேபாளத்தை போல புரட்சி செய்யுங்கள் சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒருத்தர் பதிவு போட்டிருந்தா இன்னைக்கு என்ன இருக்கும் நிலைமை? சிறை உறுதி. சிறை உறுதி. நாம் தமிழர் கட்சிக்கார ஒருத்தர் போட்டிருந்தா இந்த நிலைமை என்ன? சிறை உறுதி. இப்ப நீ எப்படி அதை அவரை கைது பண்ணல, ஃபெலிக்ஸ் ஏன் நீ தூக்குன? இதுக்குள்ள என்ன அரசியல்? அப்ப நீ என்ன விளையாட்டு காட்டுறியாப்ப? குருமூர்த்தி கூட பேசினாங்கன்னு சொல்றீங்க. குருமூர்த்தி கூட இவர் பேசினாரு, விஜய் தரப்பு ஆட்கள் பேசினாங்கன்னு நீங்க சொல்றீங்க. குருமூர்த்தி மறுக்கிறார், என் கூட அப்படி யாரும் பேசலன்னு சொல்லிட்டார். இதை பேசுறீங்க, இவ்வளவு அழுத்தம் கொடுத்து பேசுறீங்க. ராகுல் காந்தி விஜய் கூட பேசினார்னு ஒரு செய்தி வந்துச்சுல்ல? ஆமா, வந்திருக்கு. அதை பத்தி யாராவது பேசுறாங்களா? என்ன பேசினார்? ராகுல் காந்திக்கு என்னைய வேலை? விஜய் கூட பேச வேண்டிய தேவை என்னைய? யார் கேட்கறது? நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாட்டினுடைய இன்றைய நிதியமைச்சர், சரிங்களா? இன்றைய நிதியமைச்சர், பல்வேறு பணிகளோடு இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர்கள் இல்லைங்களா? இறங்கி தெருவுக்கு வந்தாங்கல்ல? ராகுல் காந்தி வந்தாரா? எதுக்கு விஜய் கூட பேசினாரு? ஆறுதல் சொல்லிருப்பாரு. விஜய்க்கா? அப்ப முதலமைச்சர் நீங்களும் ஆறுதல் சொல்லுங்க, இண்டி கூட்டணி தானே எல்லாரும். என்ன விளையாட்டு காட்டுறீங்க? பேரம் யாருக்குள்ள நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்களா? ஊடகங்களும் அது பிரதானமா எடுத்து போடலையே சில பத்திரிகை. இதைத்தான் சார் நான் கேட்கிறேன். நான் அதனாலதான் சொல்றேன், நான் மறுபடியும் சொல்றது, இங்க இருக்கிற ஊடகங்கள் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்ப நீ எல்லாம் முட்டாளாங்கிறீங்க. நாங்க இந்த கேள்வி வைக்கும் போது ஒவ்வொரு முறையும் இந்த அரசு செய்கிற தவறை சுட்டி காட்டுகிற போது இவனா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி விட்டுறா. அந்த நெரேட்டிவ் நின்னுட்டு எங்களை எல்லாம் பார்த்து நாங்கள் இன்னும் மைனாரிட்டி ஆயிடுறோம். உங்கள் கருத்தை யாருமே பேசவில்லையே, என் கருத்தை மக்கள் பேசிட்டு இருக்கா. நான் சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன், களத்துல மக்கள் பேசுறாங்க, இன்னைக்கும் பேசுறாங்க. இந்த துயரம் எப்படிங்க நடக்கும்னு கேட்கறாங்க, மக்கள் கேட்கறாங்க. நான் மக்களோட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன். அதனால இது இவங்க அரசு இதுல பெரிய பதட்டம் அடையுது. அதனுடைய வெளிப்பாடுதான் உடனே அமைச்சர்கள் அனுப்புனது. உதயநிதி எதுக்கு வந்தான்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியலீங்க. அவங்க என்னென்னமோ ரீசனால சொல்றாங்க. துபாயிலிருந்து கிளம்பி இங்க பார்த்துட்டு மீண்டும் துபாய் கிளம்பி போயிட்டாரு. அந்த மக்களோட ஆறுதலாக ஒரு நாள் கூட நிற்க முடியாது என்கிற நிலையில இருக்கிறவர். தவறில்லை, அவருக்கு ஒரு சூழல் இருக்கலாம். அப்படி ஒரு நாள் கூட நிக்க முடியாதுங்கிற நிலையில இருக்கிறவர்
அந்த இடத்துல அதிகாரிகளை வந்து அவர் சொல்லி, ஏன்னா முதலமைச்சர் ஏற்கனவே போயிட்டார், அவர் சொல்லிதான் அதிகாரிகள் அமைச்சர்கள் ஒரு ஃபார்மேட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. அப்படியே இருந்தாலும் கூட ஒரு நாள் முழுவதும் நின்று அதிகாரிகளை கண்காணிக்க முடியாத அளவிற்கான இக்கட்டான சூழலிலே இருக்கிற ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அது வெற்றி விளம்பரம் என்பது வெளிப்படையாக தெரிகிறதா இல்லையா? அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? அவர் துணை முதல்வரும் வந்திருக்காரு இல்லையா? அதுதான் நான் கேட்கிறேன். வந்ததுக்கு ரீசன், இப்ப ஒருவேளை முதலமைச்சர் போகல, துணை முதலமைச்சர் வந்துட்டு போறாருன்னா என்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நான் போகணும்னு தான் நானும் சொல்றேன். துணை முதலமைச்சர் போகணும் தான் சொல்றாரு. அப்படி சொல்ற ஆள் தான் நான், அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனா இதுல எனக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா, இவர் வர்றாரு, அதுக்கு முன்னாடியே முதலமைச்சர் போயிட்டாரு. சோ முதலமைச்சரை தாண்டி இவர் போய் உத்தரவு போட போறது இல்லை. ஏன்னா முதலமைச்சர் தானே முதன்மை. அவர் வந்து அதிகாரிகளை ஒருங்கிணைச்சிருப்பாரு, அமைச்சர்களை ஒருங்கிணைச்சிருப்பாரு. அதற்கு முன்னாடியே போன அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லா செட்டப் வந்துருச்சு. இந்த செட்டப்பை பார்வையிட வேண்டிய தேவை இப்ப யாருக்கு இல்லை. ஏன்னா ஹை கமாண்ட் எதுவோ அது ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்கிற முதலமைச்சர் செஞ்சுட்டாரு அதையே. அப்புறம் நீங்க வர்றீங்க. சோ நீங்க இதுக்கு வரல, அதிகாரிகளை கட்டுப்படுத்தவோ அதிகாரிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவோ நீங்க வரல. ஒண்ணு இல்ல, இன்னொரு காரணத்துக்கு வந்திருக்கலாம். மக்களோடு இருக்கணும், அந்த அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், ஒரு இரங்கல் தெரிவிக்கணும். வந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அன்னைக்கு மாலை வரைக்கும் இருந்திருக்கலாம். நீங்க ஒரு துணை முதலமைச்சர், அதுவும் உங்களால் முடியாது. அப்படி ஒரு இக்கட்டான சூழல். ஆனாலும் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் இதை நீங்க எந்த அளவுக்கு விளம்பர வேலை பண்றீங்க? இதை கேள்வியே கேட்கக்கூடாதா சார்? நாங்க திரு அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் பண்ணுனது, அவர் நேற்று ஒரு அறிக்கை வேற விட்டுருக்காரு. என்னால சார் அதெல்லாம் பேசணும்னா ரொம்ப சங்கடமாகும். என்னை தூக்குவாங்க, இல்லைன்னா உங்களை தூக்கிடுவாங்க. புரியுதானுங்களா? தூக்குனா தூக்கிட்டு போறாங்கன்னு தான் நானும் இருக்கிறோம். அப்புறம் வேற என்ன செய்யறது? இதெல்லாம் பேசக்கூடாதா? பேசணும் இல்லையா? நம்ம அதுக்கு தான் நம்ம அன்பில் மகேஷ் நேற்று எதுக்கு இவ்வளவு பதட்டம்? எதுக்கு எதிர்கட்சி தலைவர் குறித்து இவ்வளவு கேவலமான ஒரு அறிக்கை? ஒரு அமைச்சருடைய சொற்கள், ஏதாவது அமைச்சருக்கு உரிய தகுதியான ஒருத்தரோட சொற்கள் அதுல இருக்கா அந்த அறிக்கையில? பேசலாமா? அன்பில் மகேஷ் உங்களை அதே மாதிரி பேசுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு பேச வராதா? அதிமுகவினுடைய கடைமட்ட தொண்டன் ஒருத்தனை சொல்லி பேசுன்னு சொன்னா பேச மாட்டாங்களா? என்ன பண்ணிடுவ? நீ எத்தனை பேர் கைது பண்ணிடுவேன்? எத்தனை பேர் அடைக்கிற சிறை இருக்கு தமிழ்நாட்டுல? தேவையில்லாத வேலை இல்லை இது. ஒரு எதிர்கட்சி தலைவரை, மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் குறித்து பேசுகிற போது என்ன சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்கிற அறிவு கூட அற்றவர்கள் எல்லாம் எப்படி நீங்க இந்த இடத்துக்கு, இந்த பொசிஷனுக்கு போனீங்க? அதுதான் எங்க கேள்வியா இருக்கு. அன்பில் மகேஷ் பண்றது வந்து வெற்று நாடகம் தான். நான் இப்பவும் சொல்றேன். நான் சொல்லக்கூடாது. கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு சார். ஆமா, கண்ணீர் விட்டு அழுது, மனித நேயத்தோட அழுதுருக்காரு. ஆமா, அவர் நேத்து வேற சொல்றாரு, இந்த மனித நேயம் எல்லாம் உங்களுக்கு புரியாதுங்கிறாரு. மண்ணு மூடி குழந்தைகள் உள்ளிட்ட குடும்பத்தோடு அவர்கள் இவர் பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர். நான் என்ன கேட்கிறேன், நீ இரவே செய்தி வந்தாச்சு, 1ஆம் தேதி இரவு செய்தி வந்தாச்சு, பணிகள் தொடங்க வேண்டும். திருவண்ணாமலை இங்கே இருக்கிறது. முதலமைச்சர் நினைத்தால் போயிருக்க முடியாதா? ரொம்ப அருகில் இருக்கு, சென்னைக்கு அருகில் இருக்கு. இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, உதயநிதி வந்தது எதுக்கு சார்? அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டு அந்த பிரேம் ஒர்க்கை முதலமைச்சர் அங்க பண்ண முடியாதா? போனாங்க, துரிதமாக வேலை நடக்கும்ல. மண்ணு மூடின பிறகு இந்த அரசாங்கம், நான் ஓட்டு போட்ட அரசாங்கம் என்னை வந்து எப்படியாவது காப்பாத்திருந்தா கடைசி மூச்சு வரை அவன் யோசிச்சிருப்பான். துடிச்சு குழந்தைகள் உட்பட தாய் தகப்பன் உட்பட துடிச்சு மண்ணுக்குள்ள மூழ்கி செத்து போகிற நேரத்தில பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருந்தவர் இவர். அதை வெக்கமே இல்லாமல் முதலமைச்சர் பேஜிலே வெளியிட்டவர் இவர் தான். இன்னைக்கு வந்து எங்களுக்கு கருணை பாடம் எடுக்கிறார். புரியுதுங்களா? இதெல்லாம் நீ நாங்க எங்க போய் தலையால் அடிச்சுக்கிறது? எங்க அடிச்சுக்கிறது? நான் என்ன கேட்கிறேன், அட இப்படி ஒரு துயரமான சம்பவம் தமிழ்நாட்டிலே நடந்து விட்டது, என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதை நான் தவிர்க்கிறேன் என்றாவது நீ சொல்லி இருக்கலாம் இல்லையா? அவ்வளவு கருணா புருஷன், கருணையின் வடிவானவர் அமைச்சர் நீங்க தான். உங்களுக்கு இறப்பை பார்த்தால் கண்ணுல தண்ணி வந்துருமே. என்ன சார் நாடகம்? நீங்க இதே டேட், நான் மறுபடியும் சொல்றேன், டிசம்பர் 2, 2024 மரியாதைக்குரிய உதயநிதி அவர்களினுடைய பேஜில் போய் பாருங்க. அதே நாள் தான் ஐயா வீரமணி அவர்களின் பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாள்ல அவருக்கு சால்வு போட்டு இதே மாதிரி சிரிச்சுட்டு அவரும் நிக்கிறார், உதயநிதியும் நிக்கிறார். நான் ஆசிரியரை குறை சொல்ல, அவரோட பிறந்த நாள் அவர் அதிகாரத்துல எல்லாம் இல்ல. ஆசிரியர் வீரமணி அவர்கள் அவருடைய பிறந்த நாள், அவருக்கு ஒன்னும் பெரிய செலிப்ரேட் பண்ற ஆளுகளாவும் எனக்கு தெரியல, அவங்களுடைய நடைமுறைப்படி இருக்கு. உங்க வேலை எதுவா? நீங்க எங்க இருந்திருக்கணும்? நீங்க திருவண்ணாமலையில இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு முயற்சி எடுத்து அந்த முயற்சியில நீங்கள் தோற்றிருந்தால் கூட அன்றைக்கு பிறந்தநாள் காணுகிற ஐயா வீரமணி அவர்கள் உங்களை ஒருவேளை வாழ்த்தி இருப்பார். நீ என்கிட்ட வந்து எனக்கு வாழ்த்து சொல்லணும்னு அவர் விரும்புறாரா? இருக்க மாட்டார். அவர் அவ்வளவு வயதானவர், அவ்வளவு அனுபவமிக்க ஒரு அரசியல் தலைவர். என்ன சார் நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்க? இது ஒரு அப்பட்டமான நாடகம். இது ஒரு நாடக கம்பெனி. இதை வந்து முதலமைச்சர் கோபம் வருது, இதுல பேசுறவனை பூரா கருத்துரிமை கழுத்தை நெரிச்சு நீ கொண்டு சிறையில போட்டுருப்போம். உனக்கு ஆதரவா எவன் பேசினாலும் அவனை கைதட்டி சிரிச்சு அவனுக்கு பணம் கொடுத்து அவனை வளர்த்து விட்டு, இதெல்லாம் ஒரு நச்சுத்தன்மை உள்ள அரசியல் தன்மைங்க சார். இதெல்லாம் எந்த அறமும் இல்லை.
உண்மையிலேயே அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்கிற தமிழ் சொல் உண்மை என்றால், தமிழனினுடைய அந்த அனுபவபூர்வமாக வந்து விழுந்த அந்த வரிகள் உண்மை என்றால், தமிழ் சொன்னது உண்மை என்றால் இவர்களுக்கு அறம் கூற்றாகும். தொடர்ந்து பயணிப்போம். இனி இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நிகழவே கூடாது என்பது நாம் எல்லோருடைய விருப்பமும் கூட. நன்றி. நன்றி. ஜி ராஜன் ரெட்டி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன்ஸ், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.